வணக்கம். சிஆர் கிச்சன் மதுரைக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் ஜவ்வரிசி போட்டு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு 6 ஸ்பூன் ஜவ்வரிசி நான் 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் பச்சரிசி மாவு, அதை நான் லைட்டாக வறுத்து வச்சுருக்கேன். வறுக்க பிடிக்காதவங்க நார்மல் பச்சரிசி மாவே எடுத்துக்கோங்க. நெய், உப்பு, ஏலக்காய் தூள், ஜீனி, தேங்காய் துருவல். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் நாம் அரிசி மாவு போட்டுக்கோங்க. அது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ எல்லாம் சூடான தண்ணி கொஞ்சம் ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்லா உள்ளங்கை வச்சு இப்படி தேய்ச்சி விட்டுக்கோங்க. இது கூட இப்போ நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசியை போட்டுக்கோங்க. அதையும் நல்லா போட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க. இப்போ இதை புட்டுக்குழாயில் போட்டுக்குருவோம். 2 புட்டுக்குழாயில் இந்த மாதிரி நம்ம பெசரி வச்ச புட்டு மாவு போட்டுக்கோங்க. இது கூட 2 ஸ்பூன் தேங்காய் பூ போட்டுக்கோங்க. இப்படி திரும்ப புட்டு மாவு, திரும்ப தேங்காய் பூ, இப்படி இந்த மாதிரி போட்டு ஃபுல் பண்ணிக்கோங்க. புட்டுக்குழாயில் இல்லாதவங்க நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா நம்மளுக்கு புட்டு இந்த மாதிரி ஆவி வந்துருச்சு. புட்டு ரெடி ஆயிடுச்சு. இது கூட நெய் ஊற்றிக்குங்க. அது மேலேயே தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க. ஜீனியும் போட்டுக்கோங்க. ஏலக்காய் தூளும் இந்த டயத்தில் சேர்த்துக்கிறவங்க சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி இனிப்பு பிடிக்காதவங்க நீங்கள் கடலைக்கறி ஏதாவது வச்சு சாப்பிடலாம். நாட்டு சக்கரை தேவையானவங்க நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க. நம்மளுக்கு ஜவ்வரிசி போட்டு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்து நீங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். சிஆர் கிச்சன் மதுரைக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.